ஹாய் வியூவர்ஸ், நம்ம வீட்டில் எங்கே வந்திருக்கேன்னா நம்ம சென்னை கிண்டியில் இருக்கிற சில்ட்ரன்ஸ் பார்க்க தான் வந்திருக்கேன். இந்த இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நாளாக மூடி இருந்ததுங்க. அண்டர் ரெனோவேஷன் போயிட்டு இருந்தது. இப்போ ரீசெண்டாக தான் ஓப்பன் பண்ணாங்க, 2 மாதம் ஆகுது. ஸோ அதான் இங்கே வந்திருக்கேன், வீட்டில் பார்க்க போகிறோம். மறக்காம சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வாங்க உள்ளே போய் பார்க்க, என்ன புதுசாக வந்திருக்கு, என்னென்ன மாற்றங்கள்லாம் இருக்குது, ஒன்றொன்னா வீட்டில் பார்க்கலாம். டிக்கெட் ரேட் என்ன எல்லாமே பார்ப்போம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பார்த்தீங்கன்னாக்கா வீக் டேஸ் தாங்க போயிருந்தேன். சரி, ஃப்ரீயாக இருக்கும், சுற்றி பார்க்குறதுக்கு டைம் இருக்குன்னு. நான் வீக்கெண்டில் வரல, வீக் டேஸில் தான் வந்திருந்தேன். வெளியில் டிக்கெட் கவுண்டர் நல்லா வேறு லெவலில் இருந்தது பார்க்கறதுக்கு. ஆனால் புதுசாக நல்லா கட்டியிருந்தாங்க. இது ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஜூ ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது. இதுக்கு முன்னாடி இங்கே சின்ன சின்ன கடைங்கள்லாம் இருந்தது. அந்த கடைங்கள்லாம் தூக்கிட்டு ஜூ ரெஸ்டாரண்ட் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கு. ஆனால் ஒன்றும் சரியாக ஓப்பன் ஆகலை, க்ளோஸ் ஆகிருந்தது அன்றைக்கி நாங்கள் போகும்போது. சரி, முன்னாடி நாள் சரியான மழைனால அங்கங்கே தண்ணி உள்ளே செம்மையாக இருந்ததுங்க, தண்ணி உள்ளே தேங்கி இருந்தது. சரி, அப்படியே வாங்கிட்டு உள்ளே டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனோம். டிக்கெட் ரேட் பார்த்தீங்கன்னாக்கா 60 ரூபாங்க, பசங்களுக்கு 20 ரூபா. சரி, உள்ளே போனோம். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபீடிங் ரூம் இருந்தது, தாய்ப்பால் அறை. தாய்மார்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, அப்படியே உள்ளே போனோம். உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா மினி வேடந்தாங்கல் மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்தது இங்கேருந்து பார்க்குறதுக்கு. அதுக்கு முன்னாடி எங்கள் கிட்டே வந்து செம்ம ஸ்மெல்லாக இருக்கும், ரொம்ப இதுவாக இருக்கும், நீட்டாகவே இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்மெல்லாம் எதுவுமே இல்லை, நீட்டாக இருக்குது. இப்போது இது மினி வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் சொல்கிறாங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்க்குறதுக்காகவே கிளாஸ் மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அந்த வலையில் பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சரியாக தெரியாது. அதனாலே ஒரு கிளாஸ் ஒன்று ரெடி பண்ணி நம்ம கிளாஸ் வழியாகவும் வெளியில் உள்ளே பார்க்கலாம், நீட்டாக க்ளீனாக பார்க்கலாம். இதாங்க அந்த கிளாஸு. நம்ம கிளாஸ் வழியாக பார்க்குறதுக்கு நம்ம எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, வீடியோவும் எடுக்கிறது சூப்பராக இருக்கும், செம்ம வசதியாக இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபவுண்டென்னு அந்த மாதிரிலாம் ஒரு செட் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே உள்ளே போனாக்கா பாம்பு பண்ணை இருந்தது. இது எப்போயுமே போட அப்படி தாங்க, இந்த பழசு மாதிரி தான் இருந்தது. இது அவ்வளோ மாற்றம் எதுவும் கொண்டு வரல. இப்போ உள்ளே போனோன்னா பார்த்தீங்கன்னா 10 அடி நீளத்தில் ஒரு மலைப்பாம்பு இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே உள்ளே போனோம். அப்படியே பார்ப்போம் உள்ளே என்னென்ன வேறு மாற்றங்கள் இருக்குது, என்னென்ன உள்ளே வேறு கொண்டு வந்துருக்காங்க எல்லாம் பார்க்கலாம் அந்த வீடியோவில். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் குக்கிங் வீடியோவும் போட்டிருக்கேன், அதுவும் பாருங்கள் மறக்காமல். நீங்களும் டைம் கிடைக்கும் போது ஃப்ரீயாக இருக்கும்போது பசங்களெல்லாம் கூப்பிட்டு வாங்க. இந்த பாம்பு பாருங்கள், அப்படியே சீரின்னு வருதுங்க இந்த பாம்பு. இது தண்ணி பாம்புன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோட கீழே கிட்ட போகும்போது அப்படியே சீரின்னு வருது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே உள்ளே போனோம். ஆனால் உள்ளே அவ்வளோவா அன்றைக்கி கூட்டமே இல்லை, நான் மழை பெஞ்சு விட்டதுனால அவ்வளோவா கூட்டம் வரல அன்றைக்கி. நல்லா ஃப்ரீயாக இருந்தது நாங்கள் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மானுங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மலையில் நனைஞ்சி அவ்வளோ கிட்டே வந்துருந்தது. நான் பார்க்குறதுக்கு ரொம்ப வசதியாக இருந்தது பார்க்குறதுக்கு. வீடியோலாம் எடுத்தோம், நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இப்போ குட்டி மானுங்க, புள்ளி மானு எல்லாமே உள்ளே வெளியில் வந்திருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே உள்ளே போயின்னு இருந்தோம். சரி வாங்க அப்படியே உள்ளே போய் ஒன்று பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு. இப்போ நம்ம பார்த்த விஷயம் 2 பேரும் நல்லா இருந்தது. அப்போ உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்தில் இது இருந்தது, உள்ளே ரெஸ்ட் ரூம் இருந்தது. அதனால நீட்டாக பண்ணியிருந்தாங்க. இப்போ இங்கேயும் நம்ம அந்த கிளாஸ் மாதிரி போட்டிருந்தாக்கா பார்க்கறதுலாம் வசதி இருந்திருக்கும் அந்த மானுங்க இடத்துல. அப்படியே உள்ளே போனாக்கா ப்ளே ஏரியா இருந்தது. ப்ளே ஏரியா செம்ம கூட்டமே இல்லைங்க, காலியாக இருந்தது. நான் அவ்வளோவா ஆளுங்க வரல. சரி, அதை பார்த்து இங்கே பார்த்தீங்கன்னா காட்டு பூனை ஆகுது. இது பார்த்து காட்டு பூனை மாதிரி தெரியல, நான் வீட்டில் இருக்கிற பூனை மாதிரி தான் இருக்குது. நல்லா ஜம்முன்னு பார்த்துட்டு இருந்தது. சிட்டுக்குருவி இதெல்லாம் பார்க்கறது, இதெல்லாம் அவ்வளோவா தெரியலைங்க. இங்கேயும் நம்ம கிளாஸ் மாதிரி அங்கே போட்டிருந்தாங்களா, இதெல்லாம் வசதியாக இருங்க பார்க்குறதுக்கு. ஏன்னா அவ்வளோவா தெரியல, நான் வலையில் அவ்வளோ குருவி எங்கே இருக்குன்னு தெரியல உள்ள. ஆனால் நிறைய இருக்குது உள்ள, கொஞ்சம் வருஷம் இருக்கா சரியாக வியூ ஆகலை. ஆனால் இந்த வெல் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க, நீட்டாக பண்ணியிருந்தாங்க. இந்த சேருங்கெலாம் போட்டு இந்த கிராஸு இதெல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க, நல்லா நீட்டாக இருந்தது. ரெஸ்ட் ரூம் சரி, உள்ள எல்லாமே எல்லா வசதியும் இருக்குது. உள்ள தண்ணியும் இருக்குது, குடிக்க தண்ணி, அங்கங்கே குடிக்க தண்ணியும் இருக்குது, மினரல் வாட்டரு.
சரி, நான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துருந்தேன். லெமன் ரைஸு, சிக்கன் எடுத்துருந்தேன் சாப்பிட்றதுக்கு. பசங்களாம் சூப்பர் டயர்ட் ஆகிடுவாங்கன்னு நான் 2 மணிக்குள்ளே வந்தேன். சரி, வீட்டிலே எங்கள் சாப்பாடு கட்டிட்டு இங்கே கூட சாப்பிட்டோம். நீங்களும் எப்படியாச்சும் டைம் கிடைக்கும்போது வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பசங்களோட ஃபேமிலியாக வாங்க, வந்துட்டு சாப்பாடெலாம் கட்டி வந்து சாப்பிட்டு போனால் வேறு லெவல் இருக்கும். அது ஒரு 2-3 ஹவர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு செம்ம பிளேஸுங்க இது. வீக்கெண்டும் சரி, வீக் டேஸும் சரி, நல்லாயிருக்கும். அதுவும் நீங்கள் சாப்பாடெலாம் கட்டிட்டு வந்தீங்கன்னாக்கா டைம் போகிறது தெரியாது. வந்து நான் ரிலாக்ஸாக சாப்பிட்டு பொறுமையாக உட்காந்து போகலாம். பசங்க நல்லா பிளேயர் செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. நல்லா ஃப்ரீயாக இருந்தது, கூட்டமே இல்லாமல் பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நீங்கள் வீடியோ பார்த்துட்டு நினைக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்புகிறேன். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் இப்போது 2 மணி மேலே ஆச்சுங்க. நான் சாப்பிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு சுற்றி பார்த்துட்டு கிளம்பிடுவோம். ஒரு 5-6 மணி போல் நம்ம கிளம்பிடலான்னு பிளான் இன்றைக்கி. சரி, வாங்க அப்படியே உள்ளே போய் ஒன்றுனா பார்க்கலாம். என் பசங்க செம்ம என்ஜாய் பண்ணாங்க. இங்கே இப்போ அன்றைக்குள்ள மழை வர மாதிரி இருந்தது. நான் மழை வரணும்னு நினச்சாடா, சரி மழை வரல. ஒரு 5 மணி வரைக்கும் நான் இருந்துட்டு நான் கிளம்பிட்டோம். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஃபோட்டோ ஷூட்லாம் செம்ம பிளேஸுங்க. இது நல்லா இருந்தது எடுக்கிறதுக்கு. இது டிக்கெட் ரேட் பார்த்தீங்கன்னாக்கா பெரியவங்களுக்கு வந்து 60 ரூபாங்க, பசங்களுக்கு 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகே தான். சரி, நான் உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக இருக்குது. நல்லா ரெஸ்ட் ரூம் இருக்குது, நிறையா ட்ரிங்கிங் வாட்டர்லாம் தனித்தனியாக இருக்குது. உட்காரத்துக்கு நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் ஃபேமிலியாக வந்தீங்கன்னாக்கா ஒரு 2-3 ஹவர்ஸ் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். வீக்கெண்டு வீக் டேஸ் வாங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வாங்க அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட் பீகாக் இருக்குது. நாங்கள் வெள்ளை மயில் அவங்க உள்ளே போய் பார்க்கலாம். அங்கே என்ன இருக்குன்னு ஒயிட் பீகாக்கு. இது பாருங்கள், பார்க்க சும்மா அழகாக இருக்குது பாருங்கள். செம்மாங்க. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த வெள்ளை மயில். இது எல்லாமே ஆண் மயில் நினைக்கிறேன். தோகை எல்லாமே இருக்குது, அதான். தோகை இல்லாமல் இருந்தது தான் பெண் மயில், தோகை இருந்தது தான் ஆண் மயில். ஆமாம், கரெக்ட். ஸோ அங்கே அப்படியே உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா இதுதாங்க நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். உள்ளே வந்து காஃபி டீ இருக்குது, டீ ஸ்நாக்ஸ்லாம். ஏன்னா லாஸ்ட் டைம் இது எப்போவுமே இது உள்ளே இருக்காது. நம்ம வெளியே தான் நல்லா வாங்கிட்டு வரணும், வெளியே தான் சாப்பிட்டு வர மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குது, டீ ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்குது, ஐஸ்கிரீமு எல்லாமே இருக்குள்ள. ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸோட ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. வெளியிலேருந்து ஒரு 10 ரூபா 5 ரூபா கூடிய இங்கே இருக்குது. டீலாம் பார்த்தீங்கன்னா 30 ரூபாங்க டீ. ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே இருக்குது, பப்ஸு, லேஸு, அந்த குர்குரே, ஐஸ்கிரீமு, பாப்கார்ன் எல்லாமே உள்ளே இருக்குது. இல்லை 50 ரூபா 60 ரூபா தான். நான் 2 காஃபி வாங்கிட்டு சாப்பிட்டோம் உட்காந்து. ஸோ ரொம்ப டயர்டாக இருந்தது. சரி, காஃபி சாப்பிட்டு போகலான்னு. எல்லா இடத்துல பார்த்தீங்கன்னா நீட்டாக இருந்தது, நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இது பாருங்கள், ஆஸ்ட்ரிச் பாருங்கள். நிறைய அனிமல்ஸ்லாம் அவ்வளோவா இல்லைங்க, பழைய இருக்கிறது தான் இருக்குது. இங்கே இருக்குது, இப்போவும் இருக்குது, புதுசாக எதுவுமே கொண்டு வரல. ஏன்னா கொஞ்சம் நீட்டாக பண்ணியிருக்காங்க. அந்த காஃபிடேரியா, வெளியில் டிக்கெட் கவுண்டரு, அது மட்டும் தான் சேஞ்சஸ் இருக்குது. இன்னும் நிறைய அனிமல்ஸை கொண்டு வந்தாங்க, நல்லா இருந்திருக்கும். ஏற்கனவே பார்த்தது தான் இதெல்லாம், ஏற்கனவே உள்ளே ஆல்ரெடி இருந்து தான் இதெல்லாம். சிங்கம் புலி இல்லைன்னா கூட அந்த யானை சில இதெல்லாம் கொண்டு வரலாம். இன்னும் நிறைய விலங்குகள்லாம் உள்ள கொண்டு வந்தாங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்திருக்கும், நல்லா இருந்திருக்கும். அப்படியே தாண்டி போனாங்க, குரங்கு கூட்டம் வந்தது. சரி, குரங்கு சைட்டெல்லாம் பார்த்துட்டு அப்படியே உள்ளே போனோம். இதுவும் ஏற்கனவே இருந்தது தாங்க, இதெல்லாம் புதுசாக எதுவுமே இல்லை. புதுசாக இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அந்த காஃபிடேரியா தான் உள்ளே புதுசாக இப்போது ரெடி பண்ணியிருந்தாங்க. அந்த பறவைகள் சரணாலயம் பெரிய கூண்டு மாதிரி வச்சு அதெல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க, பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. வீடியோஸ் இப்போ நான் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நாங்கள் அப்படியே உள்ள ஒன்று ஒன்றா பார்த்துட்டே போகலாம்.
இது பார்த்தீங்கன்னாக்கா லவ் பேர்ட்ஸுங்க, அதனால் ஜூம் பண்ணி இப்போ எடுத்தேன். இதுதான் நான் சொன்னேன், இங்கேயும் நம்ம கிளாஸ் மாதிரி அந்த பறவைகள் போட்ட மாதிரி இங்கேயும் ஒரு கிளாஸ் போட்டிருந்தா பார்க்கறதுக்கு நல்லா இருந்திருக்கும், நம்ம நல்லா வியூ ஆயிருந்திருக்கும். இது வந்து நட்சத்திர ஆமை. ஒன்று தான் இருந்தது, அதுவும் ஸ்லோவாக போயின்னு இருந்தது. ஆமைனா ஸ்லோவாக தாங்க போவோம் கரெக்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பச்சைக்கிளிங்க, இதுதான் சவுண்டு அதிகமாக கொடுத்துன்னு இருந்தது. பச்சைக்கிளிங்க பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது, நல்லா சவுண்டு நல்லா ஹெவியாக இருந்தது. இது மட்டும் நான் நல்லா ஜூம் பண்ணி எடுத்தேன் பச்சைக்கிளியை. அங்கே பாருங்கள் எப்படி பறந்து போகிற பச்சைக்கிளிங்க. பசங்களாம் பார்க்கறதுக்கு செம்ம என்ஜாய் பண்ணாங்க. இது மட்டும் நல்லா பெருசாக இருந்தது, நான் நிறைய கிளிங்க உள்ளே இருந்தது பச்சைக்கிளி. எனக்கு தெரிஞ்சு உள்ளே இன்னும் கொஞ்சம் நல்லா ரெடி பண்ணியிருந்துக்கலாம். நான் உள்ளே வந்து அவ்வளோவா விலங்குலாம் அவ்வளோவா இல்லை, மான் மட்டும் தான் இருந்தது. மான், இப்போ பறவைங்க, அப்புறம் குரங்கு, அவ்வளோதான் லாஸ்ட்டு பார்த்த மாதிரி தான். இங்கே வந்து முதலைங்க இருக்குது, இங்கே முதல்ல பண்ண மாதிரி சின்னதாக இருந்தது. அதில் ஆமையும் முதலைங்க தான் இருந்தது. இதெல்லாம் அவங்களும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி நல்லா மெயின்டைன் பண்ணிக்கலாம். இந்த பழைய மாதிரி தான் இருக்குது, இதெல்லாம் அவ்வளோவா ரெடி பண்ண நினைக்கிறேன். ஆனால் பார்க்கறதுக்கு ஓகேங்க, நல்லா தான் இருக்குது. 60 ரூபா டிக்கெட்டுக்கு ஒர்த்தானு தெரில, நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து டிக்கெட் வந்து பெரியவங்களுக்கு 20 ரூபா இருந்தது, இப்போ 60 ரூபா ஆக்கிட்டாங்க. இப்போ முதல்ல பாருங்கள் கூட்டமாக உட்காந்து தூங்குதுங்க, எந்த மூமெண்ட்டுமே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பெரிய முதல்ல ஒன்று இருந்ததுங்க பக்கத்துலேயே. ஸோ அதுதான் நான் உள்ளே போய் பார்த்தேன், பையன் தான் பார்த்து கூப்பிட்டேன் என்ன, அப்பப்போ இங்கே வந்து பார்ப்பானு. நான் கூட ஏதோ பொம்மை நினச்சேன். இதுதாங்க அந்த முதல்ல பாருங்கண்ணா, எப்படி பொம்மையா உயிரோடு இருக்கணும்னு தெரியல, இவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்கள். எம்மாடியோ, மூமெண்ட்டே கொடுக்கலங்க, ரொம்ப நேரமாக ஒரே இடத்துல அசையாமல் இருந்தது. நான் அப்படி திரும்பி பார்க்குறதுக்குள்ளே அது லைட்டாக அசைஞ்சிச்சுங்க, அதை மிஸ் பண்ணிட்டேன் எடுக்கிறதுக்கு. சரி ரொம்ப நாள் அசையாமல் இருக்கிறத நான் கிளம்பிட்டேன். அப்புறம் பார்த்தாக்கா அது கரெக்டாக மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு பொழுது, அதில் பார்க்கவே இல்லை. இது பாருங்கள், அந்த லெஃப்ட் சைடு அந்த தலை வந்து ரைட் சைடில் திரும்பி இருக்குது, இது மிஸ் பண்ணிட்டேன் பார்க்குறதுக்கு. ஆனால் கண்ணை மட்டும் திறந்து முடிஞ்சுதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மணி 4:30 மணிக்கிட்ட இருக்கும். ஸோ அப்படியே உள்ளே போனோம். இப்போ நான் வந்ததுக்கு எது நான் யூஸ்ஃபுல்லாக இருந்தாங்க, செம்ம என்ஜாய் பண்ணிதுனாக்கா இந்த மான் தாங்க. இது ஓப்பன்லேயே இருந்தது மான். நான் கிட்டே போனால் மான் எங்கே ஓடிடும்னு நினச்சி நான் தூரத்துலேருந்தே நான் ஃபோட்டோ எடுத்தேன், வீடியோ எடுத்தேன். அப்புறமா நான் கிட்டே போனேன், மான் எதுவுமே போகவே இல்லை, எங்கேயுமே ஓடவே இல்லை. நான் பயப்படாமல் நானும் போய் எடுத்தேன், கிட்டே போய் எடுத்தேன். இதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி வீடியோ எனக்கு கிடைக்குன்னு. நான் கூட இது வரைக்கும் மான் இவ்வளோ கிட்ட நான் பார்த்ததே கிடையாது, தொட்டு பார்த்ததே கிடையாது. இந்த வாட்டி தான் இதுதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு. என் பசங்களும் என் பையனும் உட்காந்து தொட்டு பார்த்தான், நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, வேறு லெவலுங்க. இது நான் மறக்க மாட்டேன். இதை வந்ததுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இதெல்லாம் ஓப்பனே இருந்தது, மார்னிங்க கட்டிப்போட்டாமல் வச்சுருந்தாங்க. கூண்டுலேருந்து வெளியில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். செம்மையாக இருந்தது. அது எங்களை பார்த்து நிறைய பேர் வந்து மானை வந்து எல்லாம் கிட்டே வந்து ஃபோட்டோ எடுத்து தொட்டு பார்த்தாங்க. அந்த மானம் பயப்படாமல் பக்கத்தில் நின்று இருந்ததுங்க, இங்கே ஓடவே இல்லை மான். அது வாவ் செம்மங்க, வேறு லெவலு. சரி அதெல்லாம் பார்த்துட்டு இங்கே வந்து சும்மா போனோம், வேறு என்ன இருக்குன்னு. இங்கே வந்து பீகாக் இருக்குன்னாங்க, மயில், ஆனால் அவ்வளோவா இல்லை இங்கே, அது க்ளோஸாக இருந்தது. சவுண்டு மட்டும் கேட்டுது, மயில் சவுண்டு பார்த்தாக்க காணோம். சரி வியூவர்ஸ், நீங்களும் வந்து பாருங்கள், ஃபேமிலியாக வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஐ லவ் கிண்டின்னு இருந்தது, அங்கே உட்காந்து ஃபோட்டோலாம் எடுத்தோம்.
ஃபோட்டோ எடுத்து அப்படியே நான் கிளம்பிட்டோம். ஏன்னா மணி இப்போ 5:30 மணி கிட்ட ஆயிடுச்சு. மழை வர மாதிரி இருந்தது. சரி அப்படியே கிளம்பிடலான்னு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு முள்ளு மல்லி இருந்தது. சரி முள்ளு மல்லியை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா லவ் பேர்ட்ஸு சிட்டுக்குருவிலாம் இருந்தது. இங்கேயே ஒரு மான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னாக்கா இது பாருங்கள், மயில் பாருங்கள், பீக்காக்கு. அதான் நம்ம தேடினே இருந்தேன், பார்த்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு இன்னும் நிறைய உள்ளே கொண்டு வரலாம், மாற்றங்கள் கொண்டு வரலாம். இன்னும் நிறைய விலங்குகள் பறவைகள்லாம் உள்ளே கொண்டு வரலாம். பார்க்கறது நல்லாயிருக்கும். யானைலாம் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். சில விலங்குலாம் பார்க்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அந்த கிளாஸ் மாதிரி ரெடி பண்ணாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், பை வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை வியூவர்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.